என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகிறோம்? மேனுஃபேக்சர் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்த்தா இன்னொருத்தவங்க கொட்டாய் விடுறத பார்த்தா நமக்கு ஏன் வருது? ஆமா. கிச்சு முட்டிக்கும் போது ஏன் சிரிப்பு வர மாட்டேங்குது? அது எப்படி ஒரு சிலருக்கு மட்டும் கண்ணத்துல குழி விழுகுது, உணர்ச்சி வசத்துல பொங்கும் போது ஏன் புல்லரிக்குதுன்னு நம்ம பாடியை பத்தி தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் கொட்டாய் விடுவோம்ல, நீ விட்டனா கொட்டாய் விட்டா வரும். எங்க ஸ்கூல்ல தூக்கம் வந்துச்சுன்னா ஒருத்தர் விட்டா தண்ணி ஊத்துன மாதிரி பயங்கரமா வேர்க்கும். இன்னும் சில பேருக்கு முக்கு நாள் வேர்க்காது. அப்படி வேர்வையவே அதிகமா விடாத அந்த கண்டிஷனுக்கு ஆன்ஹைட்ரோசிஸ்னு பேரு. அதே நேரம் மொத்த உடம்பை ஈரமாக்குற அளவுக்கு வேர்க்கிறதுக்கு ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்னு இன்னொரு பேரு. ரெண்டு கண்டிஷன்ல அதிகமா வேர்க்கிறது தான் ஏகப்பட்ட பிரச்சனை தரும்னு நினைச்சீங்கன்னா வேர்வையே வராம இருக்கிறதும் பிரச்சனை தான். ஏன்னா இந்த ஆன்ஹைட்ரோசிஸ் கண்டிஷன்ல இருக்கவங்களுக்கு ஆக்னே வருது, பிளாக் ஸ்பாட்ஸ் வருது, ரெட்னஸ் வருதுன்னு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா வருமா. அதே நேரம் அதிகமா வேர்த்து விடுறது பிராக்டிகலா நிறைய பிரச்சனை கொடுத்தாலும் வேர்வையே வராம இருக்க அந்த கண்டிஷனை விட பெட்டர்னு சொல்றாங்க. அதாவது தெரியாத நம்ம எல்லாரும் விரல் நுனியில வச்சுட்டு பிறக்கிற ஒரு மேட்டர் தான் நகம். இன்னைக்கு நேத்து இல்லாம ஹியூமன் ஹிஸ்டரியோட உங்கா புங்கா காலத்துல கூட கற்கால மனித பதர்களால விரல்களால பிடிக்க முடியாத விஷயத்தை நுணுக்கமா பிடிக்கிறதுக்கு இந்த நகங்கிற மேட்டர் தான் வெகு உதவியா இருந்திருக்கு. வளர்ச்சி பிடிக்கலன்னு வெட்டப்படுற பட்டியல முக்கியமான ஒண்ணா இருக்க இந்த நகத்தை நறுக்கி எறியறது நார்மல் தான். ஆனா நறுக்காமையே விட்டா எவ்வளவு தூரத்துக்கு வளரும்? ஒவ்வொரு நாளும் அது என்ன வேகத்துல வளருதுன்னு தெரியுமா? வளர விட்டா ஓனரையே கீரல போடுற இந்த நகங்கள் சராசரியா ஒரு மாசத்துல 3 to 4 மில்லிமீட்டர் வளருமா. தோராயமா ஒரு நாளைக்கு 0.1 மில்லிமீட்டர் நீளம். சரி, வெட்டாமையே விட்டா விஷயம் எவ்வளவு பெருசாகும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். கூப்பிடப்படுற நம்மளுக்கு நகம் வளர்க்கறதுல ஒரு தீராத ஆர்வம் இருக்கு. 1952 தன்னோட இளமை பருவத்துல வலது கைக்கு தெரியாம இடது கையிலேயே வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கா. அப்படி 2018 அதை நறுக்கி எடுக்கிற வரைக்குமே நகம் வளர்ந்து வேலைக்கு போய் குடும்ப குட்டியெல்லாம் நடத்தி பேரம்பேத்தி எல்லாம் எடுத்து ஆண்டு அனுபவிச்சிருக்க அவரோட இடது கையிலேயே 66 வருஷத்துக்கு. ஆனா அதுல சைடு எஃபெக்ட் இருக்கு. நகம்லாம் சுருண்டு வளர்ந்ததுனாலயே லெப்ட் கையில விரல்லாம் வீணா போயிருக்கு. நகத்தோட எடையை தாங்கி அது மட்டும் இல்லாம லெப்ட் சைடு அவரோட நரம்பு மண்டலமே பாதிக்கப்பட்டு அவரோட இடது கதை கேட்காம போயிருக்கு. அந்த 66 வருஷத்துல நகம் 909 சென்டிமீட்டர் வளர்ந்து வெட்டி இப்ப மக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்க குறிப்பிடத்தக்கது. அதனால நகம் வளர்க்கும் பிரியரா நீங்க இருந்தீங்கன்னா 909 சென்டிமீட்டருக்கு வளர்க்காதீங்க. ஹியூமன் பாடி உடனடியா ரியாக்ட் பண்ற முக்கியமான விஷயங்கள ஒண்ணுதான் கிச்சு கிச்சு மூட்டுறது. சிரிக்கவே மாட்டேன்னு கல்லு மாதிரி இருக்க ஆள கூட கூச்சம் ஏற்படுற மாதிரி கிச்சு கிச்சு பண்ணி விட்டா குலுங்கி மாதிரி தான் உண்மைதான். ஆனா வேற யாராவது நமக்கு கிச்சு கிச்சு மூட்டி விட்டா சிரிப்பு வரும்போது நாமளே நமக்கு அதை பண்ணா சிரிப்பு வராது. பண்ணி பாத்தீங்களா? வரலையா? ஆனா அது ஏன் அப்படி இருக்குன்னு இப்ப பாக்குறோம். அதாவது நாமளே நம்மளுக்கு பிளான் பண்ணி டிக்கிள் பண்ணிக்க போது அது எங்க நடக்க போகுது, எப்படி ஃபீல் ஆக போகுதுங்கிறத மூளை முன்கூட்டியே கணிச்சு வச்சிரும். மூளையில இருக்க சரி புள்ளத்துக்கு முன்னாடி அது தெரியறதுனால 1/2 மணி நேரம் கிச்சு கிச்சு மூட்டினாலும் எந்த எஃபெக்டும் இருக்காது. ஆனா அதுவே அதனால கணிக்க முடியாத நேரத்துல நடக்கும் போது கலகலப்பு கிளுகிழப்பு கிச்சு கிச்சு ஒர்க் அவுட் ஆயிரும். ஆனா ஒரு சிலருக்குலாம் கிச்சு கிச்சு மூட்டாலும் சரி போறாது. அப்படி யாராவது நம்ம ஆடியன்ஸ்ல இருக்கீங்களா? கமெண்ட்ல கை தூக்கி காட்டுங்க. ஒவ்வொரு கையிலயும் 5 விரல் இருக்கு. 5 விரலுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்கிறது தாங்கள் அறிந்தது. ஆனா கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடு விரல், மோதிர விரல் எல்லாம் தாண்டி ஒரு கையில முக்கியமான வேலை பார்க்கறதே இந்த கடைசியா இருக்க சுண்டு விரல்கள் தான். அந்த பிங்கி ஃபிங்கர் தான். 5 விரல்ல இந்த பைபிள மட்டும் இல்லாம போனா நம்மளோட தினசரி வேலைகளை பார்க்கறதுலயே பெரிய பிரச்சனை ஆகி போயிடும்னு நாங்க சொல்ல, டாக்டர்களே சொல்றாங்க. அதாவது 5 விரல்ல அந்த பிங்கி ஃபிங்கர் மட்டும் இல்லனா ஒருத்தரோட மொத்த ஸ்ட்ரென்த்ல இருந்து 50% அப்படியே போன மாதிரி ஆயிருமா. பொதுவா விக்கு விக்குன்னு விக்கல் வரும்போது யாரோ உங்களை நினைக்கிறாங்கன்னு சொல்லிருப்பாங்களே. என்கிட்டயும் சொன்னாங்களே. வருது எதனால வருதுன்னு தெரியுமா? தெரியல. அதாவது பேசிக்கலி பயாலஜிக்கலி மூச்சு விடுறதுக்கு உதவுற டயப்ராம் மசில்ஸ் திடீர்னு சுருங்கி போகும்போது அந்த நேரத்துல வோக்கல் கார்ட்ஸ் மூடப்படும் போது இந்த விக்கு விக்குங்கிற சத்தத்தோட விக்கல் வரும். அதே டயப்ராம் கொஞ்ச நேரத்துல ரிலாக்ஸ் ஆச்சுன்னா விக்கல் நின்னு போயிடும். இது பொதுவா 2 to 3 நிமிஷம் வரைக்கும் நடக்கும். ஆனா அதுக்குள்ளேயே தண்ணி குடிக்க வச்சிருக்கும் போது இந்த விக்கலாலேயே வாழ்க்கை முழுக்க பாதிக்கப்பட்டவரும் இருக்காரு. சார்ல்ஸ் ஆஸ்பான்ங்கிற இந்த மனுஷனுக்கு 68 வருஷத்துக்கு தொடர்ந்து நிக்காம விக்கல் வந்ததுக்கான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே வச்சிருக்காரு. தலைவனுக்கு 1922 ஆரம்பிச்ச விக்கல் 1990 தான் நின்றுச்சுன்னு அபிஷியலான தகவல்களே இருக்கு. பெரிய உறுப்பு தான். அத்தனை உள்ள அடக்கி வச்சுட்டு மேல இருக்க இந்த தோல் டாப் டு பாட்டம் தார் பாயை போட்டு கவர் பண்ணி வச்ச மாதிரி மூடி பாடியை பாதுகாக்கிற இந்த தோல்ல ஒரு இன்ச் கேப்புக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? தெரியல. மனித தோலோட 1 இன்ச்ல மட்டுமே 19 மில்லியன் ஸ்கின் செல்ஸ், 650 வியர்வை சுரப்பிகள், 20 ரத்த நாளங்கள், 1000 நரம்பு எண்டிங்னு அத்தனை விஷயங்களும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா நீ இன்னும் வேலை பார்க்கல. அது மட்டும் இல்லாம பாம்பு தன்னோட சட்டையை உரிக்கிற மாதிரி ஒவ்வொரு 28 நாளைக்கு ஒரு தடவை மனித உடலும் இறந்த செல்களை எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா. அதாகப்பட்டது புதிய செல்கள் உருவாகி பழைய செல்களை உதிர்த்து விட்டுரும். வெளியே போங்கடா. ஐயோ
மூச்சு விடுறதுக்கு மூக்கு முக்கியமானதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா ஹியூமன் பாடியிலேயே ஒரு சூப்பர் ஹீரோவா பார்க்கப்படுறதும் இதே மூக்கு தாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? லக்கு அதாவது மனித முக்கியமான 3 வேலையா ஃபில்டரு, ஹீட்டராவும் ஒரு ஈரப்பதமாக்கறதாவும் வேலை பார்க்குது. மூக்குக்குள்ள காத்த உறிஞ்சறதுக்கு வெறும் குழாய் மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள டர்மினேட்டுங்கிற சதைகள் இருக்கும். அது பாடிக்குள்ள நுழையிற காத்த முதல்ல ஃபில்டர் பண்ணி பிறகதை ஹீட் ஆக்கி பிறகதை நுரையீரலுக்கு ஏற்ற ஈரப்பதத்துக்கு மாத்தி உள்ள அனுப்பிச்சு விடுற வேலையை பார்க்குது. ஒவ்வொரு தடவை மூச்சை இழுக்கும் போதும் உங்க நுரையீரல போய் சேர்ற காத்த ரொம்ப சேஃப்டியானதா மாத்தி அனுப்புறதுல மூக்கோட பங்கு முக்கியமானதா இருக்கு. தொட்டாலே ஒட்டிக்கிற ஏகப்பட்ட தொத்து வியாதிகள் இருக்கு. ஆனா கண்ணால பார்த்தாலே ஒட்டிக்கிற ஒரு முக்கியமான தொத்து வியாதி தான் மெட்ராஸ் ஐ. கொட்டாய். ஐயோ மெட்ராஸையும் ஒட்டிக்கும். சும்மா கொஞ்ச நேரம் பார்த்தாலே நம்ம வாயும் பழக்க வைக்கிற இந்த கொட்டாய் ஏன் அப்படி ஒர்க் ஆகுது? அதோட வேலை தான் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா அக்கா? உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா அந்த கொட்டாவிங்கிறது மனித உடலுக்கு முக்கியமான மாற்றம். வாயை திறந்து காத்த வெளியே தள்ளுற அந்த கொஞ்சம் கேப்ல ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி பிரெயின் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுமா, உடல் உஷ்ணத்தை ரெகுலேட் பண்ணுமா, உடம்புக்குள்ள ஓடுற ஆக்சிஜனோட ஃப்ளோ ப்ராப்பரா இருக்குமா, நுரையீரலோட திசுக்களை லூப்ரிகேட் பண்ணுன்னு பல மேட்டர்கள்ல இந்த கொட்டாவியோட பங்கு இருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் கொட்டாவி விடும் போது நமக்கும் வருது. கண்டேஜியஸ் யானிங்னு பேர் வச்சு அழைக்கப்படுது. பல மக்களோட சோசியல் செட்டப்ல நம்ம இருக்கும்போது தன்னிச்சையா செயல்படுற மூளையோட மிரர் நியூரான்கள் ஆக்டிவேட் ஆகிறதுனால தான் கொட்டாவி விடுது. விரல் நுனியில இருக்க நகத்துல சில சின்ன சின்ன வெள்ளை ஸ்பாட்டுகள் இருக்கும். நிறைய பேருக்கு உங்களுக்கே கூட இருந்திருக்கலாம், நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், விரல்ல கொக்கு பூ போட்டுருச்சுன்னு ஒரு பக்கம் கதையா ஏகப்பட்டது சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த வெள்ளைப்புலி வரதுக்கு காரணம் உடம்புல இரும்பு சத்தோ இல்ல கால்சியம் சத்தோ, அதுவும் இல்லன்னா உணவுல சில மினரல்கள் குறைபாடு இருந்தது. சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி பயங்கர தெளிவா வேலை செய்யற உடம்பு ஏதாவது பிரச்சனைனா அந்த மாதிரி உடனடியா காட்டிருமா. அதை டாக்டர்கள்ட்ட செக் பண்ணி அதுக்கான வைத்தியத்தை பார்த்தா அந்த பிரச்சனைகளை அப்பவே சரி பண்ண முடியுங்கிறது தான் ஹைலைட். பொதுவா கண்ணத்துல குழி இருக்கவங்க சிரிக்கும் போது கியூட்டா இருக்கிறதுன்னு கொண்டாடப்படுவாங்க. கண்களில் தடுமாறி கண்ணக்குழிகளை பாராட்டியதான் எழுதுவாங்க. இப்படி கியூட்னஸ் கூட்டி கொடுக்கிற கண்ணக்குழிகள் ஆக்சுவலா ஒரு தசை குறைபாடு தான். அதாவது மனித மூஞ்சில ஜிகோமேட்டிகஸ் மேஜர்னு 2 மசில் இருக்கு. இந்த மசில் ஜெனட்டிக்கா அமையிற விதத்துல தான் அந்த கண்ணக்குழிகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு ரேரா முகத்துல விழுகிற இந்த கண்ணக்குழிகளுக்கு ஒரே ஒரு பெரிய சைடு எஃபெக்ட் தான் இருக்கு. உங்களை இன்னும் கொஞ்சம் அழகாக்கி விட்டுரும். கூலிங்க கடிக்கும் போதோ குடிக்கும் போதோ மூளை உறைஞ்சு போற மேட்டரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எது பிரைன் ஃப்ரீஸ்னு ஒரு மேட்டர் உண்மையால இருக்கு. அதாவது அதிக கூலிங்ல இருக்க ஒரு கூல் ட்ரிங்கையோ இல்ல ஐஸ்கிரீமையோ நீங்க கடிக்கும் போது அது வாய்க்குள்ள பூந்து வாயோட மேல்புறத்துல படும்போது அதோட ரியாக்ஷன்ல அந்த ஏரியால இருக்க ரத்த நாளங்கள்லாம் சுருங்கி மறுபடியும் விரியும். இப்படி டக்குன்னு சுருங்கி விரியறதுனால அது உடனடியா வலித்தர ரெசெப்டார்களை தூண்டி விட்டு பகுதியில குத்துன ஒரு மாதிரி ஏற்படுத்தும். இது ஒரு சில செகண்ட்களுக்கு இருந்துட்டு போயிடும். அத பிரைன் ஃப்ரீஸ்னு சொல்றாங்க. சயின்டிபிக்கலி ஃபீனோபாலட்டின் சில டைம் அப்படின்னு அழைக்கப்படுது. சின்ன வயசுல முழுகிட்டு இருக்கும்போதோ இல்ல தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருக்கும்போதோ விரல்லாம் ஊறி போய் இந்த மாதிரி பார்க்கலாம். தண்ணியை விட்டு வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே அது நார்மல் ஆயிடும். ஆனா விரல் எதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு என்னைக்காவது வினவி இருக்கீங்க? அதுக்கு விடையும் இருக்கு. யூகே யூனிவர்சிட்டியில விரல்களை ஊற போட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்ச விஷயம் தான். ஆதி காலத்துல இருந்தே மனிதர்கள் தண்ணிக்கடியில இருக்கும்போது எதையாவது வலிக்கு விழாம பிடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி கைகள்ல ஒரு கிரிப்பை கொடுக்கறதுக்கு தான் அந்த ஃபோல்டு உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஈரமா இருக்க கையில இருந்து எதுவும் வலிக்கிட்டு போகாத மாதிரி கையை டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிறதுனால தான் அந்த மாதிரி நடக்குதான். எக்ஸைட்டடா இருக்கிறது, எதிர்பார்க்காது நடக்கிறதுன்னு ஏகப்பட்ட சிச்சுவேஷன்கள்ல உடம்பு கூஸ் பம்ப்ஸ் ஆகிறத நீங்க கவனிச்சிருக்கலாம். அதாவது புல்லரிக்கிறது, ஒரு சத்தமான பார்ட்டிக்கு போகும்போதோ இல்ல பைக்லயோ கார்லயோ வேகமா போகும்போது இல்லனா உணர்ச்சிகரமா எதையோ கெட்டு பொங்கும் போது உடம்புல இருக்க அட்ரினலின் ஹார்மோனும் பொங்கும். அந்த ஹார்மோன் அதிகமா ரிலீஸ் ஆகும்போது கைகள்ல இருக்க ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு அடியில இருக்க ஒரு சின்ன மசிலை தூண்டி விடும். அதுதான் ஒட்டுமொத்த உடம்பையும் அலர்ட் பண்ற விதத்துல அந்த கூஸ் பம்ப்ஸை உருவாக்கும். புல்லரிக்கும். சரி, இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல ஹியூமன் பாடி பத்தி நீங்க தெரிஞ்சுக்காத சில விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். முடிஞ்சா கண்டுபிடிங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. திருநெல்வேலி அல்வாடா. கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. திருநெல்வேலி அல்வாடா. லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலை பிடிச்சிருக்கா? திருநெல்வேலி. இந்த வீடியோ என்னையா வாக்குற? இதே மாதிரி அல்வான் ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க திருநெல்வேலி காரங்கிட்டே இதை காட்டினா நம்ம கண்டுபிடிக்கலன்னா இதுக்கும் இதோட அசிங்கம் வேற எதுவும் இல்லையா? புரியுது. அதுக்கு நீ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறீங்க. நான் யோசிச்சுட்டு அடுத்தது இந்த வேலையை பார்த்து வர அதுக்குள்ள நீ சொல்லிடுற. ஆமா, இது பெரிய இதுதான். விஜய் டிவிலே ஒரு ஷோவே நடத்துனாங்களே, அதெல்லாம் எத்தனை வாட்டி பார்த்துருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாம இருக்குது. சில பாட்டு கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் ஃபேமஸான பாட்டுனாலும் தெரியும். நானும்லாம் இல்ல, ஸ்கூல்ல படிச்ச எல்லாருக்குமே வந்திருக்கும். அது ஸ்கூலு, இந்த டியூஷன்லாம் 6 மணி 7 மணிக்கு போகுமா. அப்போல்லாம் அதாவது விளையாடுறது, அப்போ விளையாண்டா டைம் கூட நம்மளுக்கு விளையாண்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணும். டியூஷன் போனாதான் அங்கதான் தூக்கம் வரும். அங்க சரி நம்ம முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துருப்போம்.
அவன் பார்த்தா நம்ம ஆப்போசிட்ல உட்காந்துருக்கோம், நம்மளுக்கு முன்னாடி கொட்டாய் விட்டுக்கிட்டு இருப்பான், ஆமா. தூங்கிட்டு இருப்பான். அதுலயே நமக்கு தூக்கம் வந்துரும். அதுலயே வந்துடும் நம்மளுக்கு. அந்த இச்சு பண்றது வந்து மத்தவங்க ஆமா. பண்ணா நமக்கு இல்ல இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ ஒருத்தன் கிச்சன் காட்ட போறாங்கன்னு தெரிஞ்சுனாலே அது நம்மளுக்கு அந்த இது வராது. இப்ப திடீர்னு ஒருத்தவங்க பின்னாடி வந்து குத்துனாவோ கிச்சன் பண்ணாதான் அது கூச்சமா இருக்கும். இல்ல பண்ணாலே மோஸ்ட்லி இல்ல, பண்ணாலே அது எனக்கு அப்படி கிடையாது. ஒரு எனக்கு சில பேருக்கு அந்த உணர்ச்சி பண்ண கம்மியா போறோம்னு தெரிஞ்சுன்னா அது வராது. மேபி தெரியல. நம்மளே நம்ம சும்மா இப்படி பண்ணிட்டாலே அந்த ஒரு அது வராது. ஃபீலுமே ஆமா. அதே மாதிரி இந்த நகம் ஓவரா வளர்ப்பாங்க, பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். எனக்கும் ஆசை வந்து நானும் வளர்த்துருக்கேன். ஆனா ஒரு அளவு தான் வளர்த்தேன். அதுக்கப்புறம் நானே தெரியாம அடிச்சு போட்டுருவோம். மேக்சிமம் கடிக்கிறது தான். நானே வந்து ஐயோ போயிடுச்சு இன்ட்ரெஸ்டா மாறிடுச்சு. பார்க்கலாம் என்ன சினிமா விட்டு அரசியலுக்கு வந்துட்டாங்க ஆமா ஓட்டம் ஓட்டுறதுக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.